ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா, வாட்ஸ்அப்பில் எப்படி ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டி அனுப்புறது, நம்ம அனுப்புகிற ஃபோட்டோ அவங்களுக்கு வந்து உடையாமல் எப்படி வந்து குவாலிட்டி அனுப்புறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரையும். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோ உங்களுக்கு மேலும் அப்டேட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இது தான் எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து அனுப்ப போகிறேன். இப்போ வந்து கேலரி போயிட்டு நம்ம பேசிக்காக ஒரு ஃபோட்டோ அனுப்புறது இப்படி தான் அனுப்புறது. இப்போ வந்து நான் வந்து மோர் கொடுத்துக்கிறேன். நம்ம எந்த ஃபோட்டோ நம்ம அனுப்ப போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்போ வந்து டிவைஸை கொடுத்துட்டேன். இப்போ டிவைஸை கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துக்கிட்டோம்னா இப்போ பார்த்தோம்னா நான் இந்த பின்ஸ் எடுத்துக்கிறேன். இந்த பின்ஸில் இந்த ஃபோட்டோ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து சென்ட் கொடுக்குறேன். சென்ட் கொடுத்தா வந்துடுச்சு. இப்போ வந்து நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணோடனே நமக்கு ஃபோட்டோ போயிடுச்சு. இந்த ஃபோட்டோ போனோடனே நமக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குன்னு பார்த்தா, ஆனால் அவங்களுக்கு வந்து ப்ளர் ஆகி உடையும். ஆனால் அதையே நம்ம எப்படி தெளிவாக அனுப்புறதுன்னு அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து இதை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இல்லை இது இருக்கட்டும். நான் வந்து இப்போ வந்து டாக்குமெண்ட் வைஸாக எப்படி அனுப்புறது, இதாவது நம்ம வந்து இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் எல்லாருக்குமே ஃபோட்டோ அனுப்புவோம். ஆனால் அந்த மாதிரி அனுப்புனா ஃபோட்டோ வந்து அவங்களுக்கு உடையும் டவுன்லோட் பண்ணும்போது. ஆனால் நம்ம டாக்குமெண்ட் டைப்பில் அனுப்புனோம்னா அதே குவாலிட்டியாக இருக்கும். அது எப்படி அனுப்புறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட்டை கொடுத்துக்கிட்டு அதே ப்ரௌசரை நம்ம வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். கிளிக் கொடுத்துட்டு நம்ம வந்து அதே ஃபைல் தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஃபோட்டோ செலெக்ஷன் பண்ண போகிறோம். செலெக்ஷன் பண்ணோடனே நமக்கு ஜேபெக் அதோடய எம்பி வைஸ் படி நமக்கு காமிக்கும். இப்போ வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணலாம். இப்போ பேக் கொடுத்துட்டுனா வந்து சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ண உடனே நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபோட்டோவாக போகாமல் டாக்குமெண்ட் வைஸாக போகும். இந்த மாதிரி டாக்குமெண்ட் அனுப்பும்போது நமக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ சென்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் ஒரு ஃபோட்டோ வந்து குவாலிட்டியாக அனுப்புறது. நிறைய பேர் தெரியாமல் வந்திருக்கும். யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.